நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுக்கு மேலே ஆண்டவர் கையை வைப்பார். ஆமே. இந்த பரீட்சை எது ரொம்ப இது இல்லாட்ட என்னால் இருக்க முடியாது அப்படின்னா ஆண்டவர் கை அங்கே தான் என்ன செய்யும் இருக்கு. அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போது இங்கே விசனில் படிக்கும்போது அங்கே பிரின்ஸிபால் சொல்லுவார், மனைவிக்கு ஃபோட்டோயோ புருஷனை ஃபோட்டோயோ என்ன மொபைல் என்ன செய்யாதுங்க வச்சாதுங்க அப்படிம்பார். சும்மா நக்கலுக்கு விளையாட்டு சொல்லு. ஏன்னா நீ ரொம்ப பார்த்து 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 இருந்துகிட்டே இருந்தானா சீக்கிரம் ஆண்டவர் கேட்டுருவார், நீ எனக்கிட்ட தான் நான் கொண்டு போகிறேன்னு. அதனால் சீக்கிரமே நீங்கள் அனுப்பி வைக்க பதிலாக ஃபோட்டோ வைக்காமல் மனசுக்குள்ளே வச்சா போதும் அப்படிம்பார். ஸோ ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா எதுக்கு மேலே நீ அதிக அன்பு வைக்கிறாயோ அதுக்கு மேலே கத்தோட என்ன செய் அங்கே கை வைப்பார். இவனுக்கு அன்பு மனைவிடத்தில் மேலே இப்போ ஃபுல் பாசம் யார்கிட்ட வந்துட்டு பிள்ளைக்கு மேலே ஆண்டவர் அங்கே கை வைக்கிறாரு. நீ எனக்காய் கொண்டு பலியிடு. இந்த பரீட்சையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றான். ஐயோ 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 ஐயோ. அப்போ இனி நீ ஈசாக்குக்கு மட்டும் அல்ல தகப்பன், இனி நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீதான் தகப்பன். காரணம், இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இயேசுவைத்தான் முதலாவதாக நேசிக்கிறேன். மற்றதெல்லாம் இயேசுக்கு அடுத்த பிறகுதான், அடுத்துதான்.